அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான மூணாவது புறமாக வந்துருச்சு. மஞ்சரி எல்லாம் சேர்ந்துட்டு வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மஞ்சரி அப்படியே வந்து பிடிச்சிட்டாங்க. உடனே மஞ்சரி கேட்குறாங்க, ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. உடனே பக்கத்தில் இருந்து நீ வந்து ஏஞ்சல் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்யா வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டாங்க, அவங்க வந்து மல்லு கட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டை ஃபஸ்ட்டு எடுக்கிறாரு. திருப்பி இன்னொரு காட்டை எடுத்துட்டார். 2 காட்டை வந்து அட் அ டைமில் மஞ்சூரியை உட்கார வச்சு மஞ்சூரியை வந்து டென்ஷன் ஆக்கி அப்படியே வந்து 2 கையும் விரித்து புட்டுச்சு. பார்த்தீங்கன்னா 2 காட்டை வந்து சத்யா வாங்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து இது சொல்லுது, மஞ்சூரி சொல்லுது, ஆட தெரியலை அப்படின்னா கேவலமாக ஆடாதீங்க, சத்தியமாக நீங்கள் வந்து கேவலமாக ஆடுறீங்க, இதை விட கேவலமாக எவனுமே ஆட முடியாது அப்படி இப்படின்னு ஆச்சா ஊச்சான்னு பேசுது. ஆனால் இதில் பிக் பாஸ் வந்து சரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுக்க வச்சார். அதாவது நேற்றைக்கு வந்து நீங்கள் டீமனாக இருந்து கொடுமைப்படுத்தினீங்கல்ல, இன்றைக்கி நீங்கள் வந்து ஏஞ்சலா மாதிரி உங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி சமமாக வந்து கொடுத்து விட்டார். அதனால என்னென்னா மஞ்சூரி பண்ணதில் ஒரு 5% தான் வந்து சத்யா ஆனந்தி இந்த குரூப்பெல்லாம் வந்து பண்ணியிருக்கு. இந்த குரூப் ஒரு மிக்சர் குரூப்பு, ஒரு சத்தியவான் மாதிரி நீதிவான் மாதிரி உட்காந்துட்டு ஒன்றும் பண்ணாத வெத்துவேட்டு குரூப், ஒரு டீமனாகவே இங்கே இல்லை. அதில் ஏதோ உங்களை வந்து ஒரு 5% வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே கதர்னீங்களே. அப்போ நேற்றுக்கு நீங்கள் பண்ணதில் என்ன, பவித்ரா பண்ணது என்ன, அப்புறம் வந்து இந்த ஆனந்தியை பண்ணது என்ன, அதெல்லாம் வந்து உச்சம் இல்லையா? ஆன்சிதா பண்ணதில்லை, அதெல்லாம் உச்சம் இல்லையா? அதை நீங்கள் சொல்லிட்டு ஆட தெரியல அப்படின்னா கேவலமாக ஆடக்கூடாது, சத்தியமாக கேவலமாக ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்படி பண்ணிவிட்டு முத்து விட்டார் 2 ஸ்டார் இருக்கும் போல இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி எறிகிறாங்க மாதிரி பண்ணுது. அப்போ சத்யா கேட்குறாரு, நேற்றுக்கு நீ இதே மாதிரி தானே ஆடினேன், சொல்லு நேற்றுக்கு இதே தானே ஆடினேன், இதே மாதிரி தானே ஆடினேன் அப்படின்னோடனே அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதாகுது. உடனே ஜெஃப்ரி வந்துட்டான், வேண்டாம் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா, போயிரு 10 மாமி உனைய வந்து வெளுக்குன்னு இன்னும் நீ இப்போ நேற்றுக்கு வந்து பண்ணினது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சண்டையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே இன்றைக்கி வந்து 3 புறமோ வேஸ்ட்டு, அதில் 2வது புறமோவில் ஏதோ கண்டென்ட் இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் பெருசாக கண்டென்ட்டே இல்லை, உட்காந்து மிச்சர் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.